பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். லுத்தரன் ஜெப நேரத்திற்கு ஆரம்பமாக என் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை நடத்தி வைப்பார்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே தேவி, இந்த அருமையான புத்தம் புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை எங்களுடைய பள்ளியிலே நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். இது வெகு நாட்களாக எதிர்பார்த்த ஒரு காரியம், இது நடைபெறாமல் நின்றது. ஆனால் மீண்டுமாக உங்களுடைய சுத்த கிருபையினாலே இந்த காரியத்தை நீ தொடங்க கிருபை செய்து நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, இந்த கிறிஸ்தவ பள்ளியிலே கிறிஸ்தவ விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்தவ பள்ளியிலே ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பள்ளியிலே பணி செய்யவும், இந்த பள்ளியிலே படிக்கவும் கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் ஒருங்கிணைந்து கூடி இந்த நேரத்திலே இந்த லுத்தரன் அவார்ட்ஸ் என்ற அந்த ஜெபவேளை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நீராமே இந்த ஜெபவேளையில் கூட இருந்து உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களோடு இடைப்பட்டு பிரசன்னமாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பள்ளியை பற்றி எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எம் சந்திரசேகரன் அவர்கள். மாக்கல்பட்டி டிஎல்சி ஆரம்ப பள்ளியானது 18/11/1929 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிராமப்புற மக்களுக்காகவும் பல்வேறு வகைப்பட்ட நிர்வாகத்திடமிருந்து 1942 ஆண்டு இப்பள்ளியை செல்வி சூழல் நாட்டிலிருந்து வந்த செல்வி நூர்மார்க் அம்மையார் தலைமை பொறுப்பேற்று இப்பள்ளியை நமது சூடிஸ் மிஷின் கீழ் கொண்டு வந்தார். அவருக்கு பின்னால் இப்பள்ளியானது ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருந்து பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியருக்கு ஒழுக்கத்தையும் கிறிஸ்தவத்தையும் மதத்தை பற்றியும் இப்பள்ளி பல்வேறு மக்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்து வருகிறது. தற்பொழுது இப்பள்ளியானது 18-19 ஆசிரியர்களை கொண்டும் 250 மாணவர்களை கொண்டும் இயங்கி வந்த பள்ளி தற்பொழுது 16 ஆசிரியர்களை கொண்டும் 360 மாணவர்களுக்கு மேலும் பணிபுரிந்து பயின்றும் வருகின்றார்கள். மேலும் இப்பள்ளியானது கிராமப்புற மக்களிலும் நமது திருச்சபையிலும் ஒரு சிறந்த பள்ளியாக, சிறந்த கிராமப்புற பள்ளிகளில் ஒரு முன்மாதிரி பள்ளியாக, சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வருகிறது என்பதை சொல்லிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. என் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பாடல் பாடுவார்கள். Amen.
என் பள்ளியின் உதவி ஆசிரியை திருமதி டயானா சுமித்ரா அவர்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொன்னுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் வித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்பதே. ஆமென். ஜெபம். எமது பள்ளியின் உதவி ஆசிரியை திருமதி சகாயராணி அவர்கள். அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் என்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, இந்த நிமிஷம் வரை நீர் எங்களை கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி கடந்த 10 மாதங்களும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வழிநடத்தி வந்த தயவுக்காய் நன்றி கத்தாவே. இந்த 11வது மாதத்துல கூட கத்தாவே ஒரு விசேஷித்த நாளில் எங்களுடைய பள்ளியில லுத்தரன் ஜெப நேரத்தை செய்யும்படியாய் நீர் செய்த அளவற்ற தயவுக்காய் கோடி கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலையும் கூட கத்தாவே லுத்தரன் ஜெப நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பேராயர் ஐயா அவர்களுக்காய் நன்றியோடு பாதத்தில் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவரை மட்டுமாய் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஜீவனை கொடுத்து குடும்பத்தோடு பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி கத்தாவே. இந்த ஊழியங்களை நல்ல முறையில் செய்யும்படியாய் நீர் அவருக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. சேஸ்த வண்ணமாய் கூட கத்தாவே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் எங்களுடைய ஆலோசனை சங்கத்தையும் உடைய கருத்துக்களை கொடுக்கிறோம் அப்பா. முழு திருச்சபையை நீர் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா இப்படி பாத்துல ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை உருவாவதற்கு காரணமாய் இருந்த சீகன்பால் ஐயா அவர்களையும் ஹென்றி புளுச்சோ ஐயா அவர்களையும் நினைத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இல்லை என்றால் கூட கத்தாவே இந்த இடத்துல நாங்கள் நின்றிருக்க முடியாது கத்தாவே. அப்படிப்பட்ட கண்ணீரோடு உருவாக்கப்பட்ட திருச்சபை மட்டுமா நீர் பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வந்த தயவுக்காய் நன்றி கத்தாவே. எங்களுடைய திருச்சபையின் கீழ் இயங்குகின்ற ஒவ்வொரு நிறுவனங்களையும் கருத்துக்களை கொடுக்கிறோம் அப்பா. நிறுவனங்களில் உழைக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்துக்களை கொடுக்கிறோம். மேல் அதிகாரிகளில் இருந்து கூட கத்தாவே அடிமட்ட மக்கள் வரை கூட கத்தாவே நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா இந்த பாதத்துல ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இயங்குகின்ற ஒவ்வொரு பள்ளிகளுக்காய் கல்லூரிகளுக்காய் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்காய் இந்த பாதத்துல ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதித்து உயர்த்துங்க கத்தாவே. பள்ளியில படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களையும் கருத்துக்களை கொடுக்கிறோம். பள்ளி நிர்வாகி தலைமை ஆசிரியர்கள் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க கத்தாவே. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த பாதத்துல ஜெபிக்கிறேன் கத்தாவே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பள்ளியில இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அநேக பிள்ளைகள் வந்து பள்ளியில் சேரும்படியான கிருபையை கொடுத்து ஏற்ற காலங்களில் பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட கிருபையை தர வேண்டுமாய் பாதத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கூட கத்தாவே முழு திருச்சபை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டுமா என்னுடைய பாதத்துல ஜெபிக்கிறோம். சேசித்த வண்ணமாய் எங்களுடைய பள்ளியை என்னுடைய கருத்துக்களை கொடுக்கிறோம். எங்கள் பள்ளிக்கு இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காய் நன்றியோடு மறுபடியுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லாவற்றையும் கருத்துக்களை கொடுக்கிறோம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வாக்குத்தத்தம் எல்லாம் பள்ளிகளிலும் கூட கத்தாவை நிறைவேற வேண்டுமா இந்த பாதத்துல ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்துக்களை கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு மூலம் ஜெபம் கேளு சுவாமி. ஆமென்.
திருமதி லீதியா ஜெயமணி அவர்கள். ஜெபம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கூட கத்தாவை துதிக்க முடியாது கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட கத்தாவை தேசத்தில் இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸை கத்தாவை முற்றிலுமாக நீர் அழித்து ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை விடுவிக்க முடியாத கல்வாரியில் கத்தாவை இந்த ரத்தத்தை நீர் சிந்தரிக்கிறீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கத்தாவே அப்பா ஆஸ்பத்திரியில் கத்தாவே வேதனையோடு இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்காக கத்தாவை துதிக்கிறோம். இந்த நாளில் ஒரு பூரண விடுதலை கத்த நீர் ஆண்டவரை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவின் குடியிலிருந்து கத்தாவே விலைக்கு விடுவிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த காலவேல கத்தாவே உடைய கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளில் கத்தாவே அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் கத்தாவே யாரெல்லாம் கத்தாவே இந்த வைரஸில் கத்தாவே பாதிக்கப்பட்ட ஆண்டவரை இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் கத்தாவே பரிபூர்ணமான விடுதலை தேவனை கட்டளையிடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கத்தனை பெரிய காரியங்களை செய்வீராக, தேசத்தில் அற்புதங்களை செய்வீராகப்பா. எல்லா உலக நாடுகளுக்காக கூட துதிக்கிறோங்க கத்தாவே. எல்லா நாடுகளுக்கு தானே இந்த வைரஸ் முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக கத்தாவே இந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கி நாம் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வார்த்தையின் முடி கத்தாவே விடுதலையாக்கி முடிய நாமத்தை மேம்படுத்துங்க. மீதியான வேலையில் தாழ்த்து இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகரமை மேமக்கே செலுத்தினோம். எல்லாவற்றையும் நெசமிற்பும் ஜெமிகள் நல்ல பிதாவே ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிறேன் உள்ளத்திலே ஒரு அன்பின் தீயை ஊட்டியவர்களும் பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கற்று அர்ப்பணிக்க செய்திருந்தோம். அது ஏனென்றால் உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்தியேசுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பேரையூர் குருசேகரத்தில் அமைந்துள்ள TLC தொடக்கப்பள்ளி எம் கல்லுப்பட்டியின் சார்பாக உங்கள் அனைவரையும் நம்மோடு கூட நாங்கள் வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் மாதவர்களே, இந்த உலக வாழ்க்கையில
நாம் ஒன்றை பார்க்கின்றோம். எல்லா மனிதரும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பய உணர்வோடு அச்ச உணர்வோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருத்திய திருச்சபையினுடைய முன்னாள் பேராயர் மாமலை திரு அசரியா அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட தகவல்களில் ஒன்று காயப்பட்ட உள்ளம் என்கின்ற ஒரு பதத்தை அவர் அதிகமாக பயன்படுத்துகின்றார். அது என்ன காயப்பட்ட உள்ளம் என்று பார்க்கின்ற பொழுது, எல்லா மனிதரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஏழைகளாயிருந்தாலும் பணக்காரர்களாயிருந்தாலும் படித்தவர்களாயிருந்தாலும் படிக்காத பாமர மக்களாயிருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் உள்ளமானது காயப்பட்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர் பகிர்ந்திருப்பார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு துன்பமானது அது உள்ளங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த காரியத்தை குறித்து யோபு தனது புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களிலே யோபு இவ்வாறு சொல்லுகின்றார்: தீங்கு புழுதியிலிருந்து உண்டாக்குவதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கின்றார். யோபு பக்தனுடைய வாழ்க்கை அனுபவத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். துன்பங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த யோபு அந்த துன்பங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், துன்பம் என்பது எல்லா மனிதருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல அழகான ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லுகின்றார். தீப்பொறி மேலே பறக்கிறது போல நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு பொருளை நாம் எரித்தாலும் விறகு எரித்தாலும் அதனுடைய தீச்சுவாலையானது மேல் நோக்கி பறப்பது அதனுடைய இயல்பு. அதை மனிதனுடைய துன்ப வாழ்வுக்கு இங்கே யோபு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதரும் நாம் துன்பத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கின்றோம். துன்பத்தையே காணாத மனிதர்கள் இந்த உலகத்தில் உண்டா? 2 பேர் உண்டு. ஒன்று, இந்த உலகத்தில் இதுவரை பிறக்காதவர்கள். 2வது, இந்த உலகத்தில் பிறந்து தங்கள் வாழ்வை கர்த்தருக்குள் நிறைவு செய்தவர்கள். இவர்களை தவிர இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. ஆக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் வருகிற பொழுது அந்த துன்பங்களை நாம் எப்படி சந்திக்க வேண்டும், அதற்கு திருமறை நமக்கு என்ன உதாரணத்தை சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கை அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தன்னை உத்தமமானவனாக, நீதி நிறைந்தவனாக, ஆண்டவருக்கு பயப்படுகின்றவனாக, தீமைகளை வெறுத்து ஒதுக்குகின்றவனாக, பரிசுத்தவானாக வாழ்வதற்காக தன்னை ஆண்டவரின் கரத்திலே அர்ப்பணித்த பொழுது அவருடைய வாழ்விலே அவருக்கு நேர்ந்த துன்பங்களை நாம் பார்க்கின்றோம். தவறு செய்யாத, எந்த தீமைக்கும் தன்னை உட்படுத்தாத யோசேப்பு அவன் குற்றவாளியாக பொய் சாட்சியின் மூலமாக தீர்க்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற மாணவர்களே. ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியிலே யோசேப்பு எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்துக் கொண்டிருந்தவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் வேதத்திலே கூட படிக்கின்ற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உபத்திரவங்களை பொறுமையோடு சகிப்பது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில வருகின்ற உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்கிறானோ அந்த உபத்திரவங்களிலே ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்காமல், தன் சகோதரர்களை நோக்கி முறுமுறுக்காமல் அந்த உபத்திரவங்களை பொறுமையோடு எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கின்றானோ அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கின்றார். அதுதான் இங்கே 1 பேதுரு 2:19 நாம் வாசிக்க கேட்டோம். உபத்திரவங்களை பொறுமையோடு சகிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நமக்கு வருகின்ற உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். வேதத்திலே நாம் அதற்கு நல்ல உதாரணம் யோசேப்பை நாம் பார்த்தோம்.
எப்படி துன்பங்கள் அனுபவிக்கின்ற யோசேப்பு, அந்த துன்பம் அவருடைய வாழ்விலே நிலையானதாக இல்லை. அந்த துன்பம் அவருடைய வாழ்விலே அதுதான் நித்தியமானதாக இல்லாமல் அந்த துன்பத்தை கடவுள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக, துன்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாற்றி கொடுத்தார். அதுதான் நாம் வேதத்தில் படிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே பார்வோன் சொல்லுகிறார், யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், அங்கே இருந்த பிரதான ஜனங்களை ஊழியக்காரர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் ஞானம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி யார் குற்றவாளி என்று தீர்த்தாரோ, யார் அவரை சிறையில் அடைத்தாரோ, அதே ராஜா, அதே பார்வோன் இங்கே யோசேப்பை உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ள மனுஷன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற, நமக்கு விரோதமாக வருகின்ற மக்களை பார்த்து நாம் முறுமுறுக்காமல் நாம் மௌனமாக இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினது போல இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இப்போது கலங்கி நிற்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய ஏற்ற காலம் வருகின்ற பொழுது இந்த துன்ப நேரம் நம்மை விட்டு அகன்று போகும். நம்முடைய வாழ்வில் காணப்படுகின்ற இந்த கலக்கங்கள் எல்லாம் மறைந்து நாம் சமாதானத்தோடு ஆண்டவருடைய பாதபடியில நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நன்றி உரை எம் பள்ளியின் உதவி ஆசிரியை திருமதி ஏஞ்சலின் ஜெமிமா லில்லி புஷ்பம் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த லுத்தரன் ஜெப நேரத்தினை சிறப்பாக முடிக்க கிருபை செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெப நேரத்தில் செய்தி வழங்கிய பேரையூர் சபைக்குரு ஐயா அவர்களுக்கும், என் பள்ளியின் ஆரம்ப ஜெபத்தை நடத்தி கொடுத்த என் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐக்கியத்தினை ஏற்படுத்தி கொடுத்த மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கள்ரேவ் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தம்பி மார்டினுக்கும் மற்றும் இணைய வழியில் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், என் பள்ளியின் நிர்வாகி, தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முடிவு ஜெபம். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சபைகள் பேரையூர் செய்கிற சபைகள் ஐயா அவர்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, உமது பரிசுத்த சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு இவ்வளவாக செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பங்களுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல திருச்சபைக்காக, நீர் எங்களுக்கு அளித்த ஆண்டவரே இந்த அற்புதமான பள்ளிக்காக, ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் கொடாத கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட இந்த லுத்தரன் சபை வேளையில ஆண்டவரே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் காணப்படுகின்ற ஆண்டவரே பள்ளிகள், ஆலயங்களின் சார்பாக ஆண்டவரே நடத்தப்படுகின்ற இந்த ஆண்டவரே ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை பொறுப்பெடுத்து சிறப்பான முறையிலே இந்நாள் வரைக்கும் நேர்த்தியாய் நடத்தி வருகின்ற எங்கள் அன்பு பேராயருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உள்ளத்திலே இப்படிப்பட்டதான சிந்தனையை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவரே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களை ஒருவனத்தோடு கூட வழிநடத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் திருச்சபையை ஆசீர்வதித்தருளும், எங்கள் பேராயரை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். உமது கிருபை அவரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அவரை தாங்கி வழிநடத்தபடியாக அவருடைய திருப்பணிகளிலே உமது வல்லமையை ஒவ்வொரு நாளும் விலகச் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமான இந்த பள்ளிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே பல ஆண்டுகள் இந்த பகுதியில அநேக ஏழை மக்களுக்கு ஆண்டவரை பணி செய்யும்படியாய் கர்த்தர் இந்த பள்ளியை நீர் உருவாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை உருவாக்கினவர்களை ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இதற்காக ஆண்டவரை உழைத்தவர்களை நினைவு கூறுகின்றோம். தங்கள் பொருளாலும் செபத்தினாலும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உதவினவர்களை நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இப்பொழுதும் இந்த பள்ளியிலே ஆண்டவரே தலைமையேற்று நடத்துகின்ற அருமையான தாளாளருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான ஐயா அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய நிர்வாகத்தின் கீழாக இந்த பள்ளியை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வருகிறீர். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இத்தனை ஆண்டு காலமாக ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் அருமையான தலைமை ஆசிரியர் அவர்களை இந்த பள்ளியை ஆண்டவரை பொறுப்படுத்த நாள் முதலாய் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து கர்த்தாவே ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவரை ஆற்றலையும் எல்லா கிருபைகளையும் அருளி நேர்த்தியா இந்த பள்ளியை இம்மட்டுமாக வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்கு அருமையான தலைமை ஆசிரியரை கர்த்தர் வழிநடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய ஆண்டவரை அயராத உழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தன்னலமில்லாத ஆண்டவரை கல்வி சேவைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் இந்த பள்ளியை குறித்த சிந்தையோடு கூட இருக்கும்படியாக ஆசிரியர் பெருமக்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஞானத்திற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை இங்கே படிக்கின்ற பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்கள் எல்லோரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது கிருபை அருமையான பிள்ளைகளோடு கூட சதாகாலம் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை இசை கருவிகளை வாசிக்கின்ற அன்பான தலைமை ஆசிரியருக்காக, அன்பான ஆண்டவரே தம்பிக்காக, இதை ஒளிப்பதிவு செய்கின்ற அருமை ஆண்டவரே மகனுக்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து கர்த்தாவே உமது திருக்கரத்திலே இந்த அருமையான பள்ளியையும் இந்த பேரையும் குருசேகரத்தையும் எங்கள் தமிழ் சுவிசேஷ திருச்சபை முழுமையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதற்கு வேண்டியாக எங்களுக்கு தாரும். மனிதர்களை பாவச்சாரில் மன்னித்துள்ளும். எங்கள் சொற்கள் செய்யப்படாது என்று ரட்சித்துக் கொள்ளும். ராட்ச பலமையும் மகிமையும் எங்களுடைய சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதமும் சமாதானமும் இன்று மற்றும் சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட தங்கி இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.